ஹலோ வணக்கம், நான் உங்கள் சதீஷன். தென் வீட்டாண்ட இருக்கா உங்கள் ஸ்மார்ட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா எஸ்ஆர்பி. ஆக்சுவலாக எஸ்ஆர்பி எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், ஹாப்பி நியூ இயர். இந்த நாள் இனிய நாளாகவே அமையட்டும், இனி வரவிருக்கும் நாளும் இனிய நாளாகவே அமையட்டுங்க. ஆக்சுவலாக என்னடா திடீர்னு ஹாப்பி நியூ இயர்லாம் சொல்கிற, இப்போ நீங்கள் இந்த வீடியோ எப்போ பார்ப்பீங்க அப்படிலாம் சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரியல. ஐ திங்க் நீங்கள் 5ஆம் தேதி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். 5th அன்றைக்கி பார்ப்பீங்க, Jan 5th அன்றைக்கி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் ஃபஸ்ட் டேவே ஷூட் பண்ணிட்டேன். இப்போ என்னென்னா ஆக்சுவலாக இதில் ஒரு நியூ இயர் ரைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போயிருப்போங்க. அது நியூ இயர் ரைடு அப்படின்னு தான் போயிருப்போம். பட் ரைடாகவே கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ ஒரு அருமையான ரைடு அது. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்படி ஒரு அருமையான ஒரு ரைடுங்க உண்மையை சொல்ல போனால். ஏன்னா இந்த வருஷத்துலேயே 20லேயே ஒரு மறக்க முடியாத ரைடுனா அது இதுதான் அப்படின்னு நினைக்கிறேங்க. நான் நினைக்கலாம் என்னடா இன்னும் எவ்வளோ நாள் இருக்கேடா, அந்த நாள்லலாம் நீ இன்னுமே சூப்பர் ரைடெல்லாம் பண்ணலாமேடா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். பட் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அப்படி நினைக்கவே மாட்டீங்க. அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். சரி ஓகேங்க, வள குளக்குலாம் பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு நான் சேனலை யாரா சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ. இப்போ தான் ப்ரோ உங்கள் சேனலுக்கே நான் புதுசாக வரேன். அப்போலாம் யாரா நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. கீழே தான் சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐக்கானா இருக்கும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல் பண்ணுறேங்கய்யா. அந்த ஹீட் எப்படி தெரியுது பாரு, அனல் அப்படியே வருது. போடுங்க என்ன போடுங்க. ரவுண்டாக 800 ரூபாய்க்கு போட்டுருங்க. போட முடியாதுல்ல, அவ்வளோ பிடிக்காதுல்ல, போட முடியாதா? சரி போடலாம் போடுங்க, உங்களால் முடியும். இது கூட போராட்டமாக இருக்கு. போதும் வேலைலாம் வந்துச்சு. சூப்பர். பேக்கு 33 வச்சிருங்க. ஆக்சுவலாக எங்கடா கிளம்பிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு பரவச நிலை அடைய தாங்க போகிறோம். ஆக்சுவலாக பரவச நிலைன்னா ஒன்றும் தப்பான மீனிங் அப்படிலாம் கிடையாது. அது காலப்போக்கில் அப்படி ஆக்கிட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு இந்த வருஷம் தான் வருஷப்பிறப்பு அப்படின்றதுக்காக ஒரு மங்களகரகமாக மங்களகரகம், அது என்ன வாயிலேன்னு வளைய மாட்டேங்குதுங்க. மங்களகரகமாக என்னமோ சொல்லுவாங்க. மங்களகரமாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கோயிலுக்கு ஆக்சுவலாக போயிட்டுருக்கோம். என்னடா சதீஷ் திடீர்னு கோயிலுக்குலாம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆக்சுவலாக நான் கோயிலுக்குலாம் போக மாட்டேன். அது நம்ம வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். என்னென்னா பசங்க சரி போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தானுங்க. சரி ஓகே நல்லாயிருக்கும் நியூ இயர் அதுமா கோயில் அப்படின்னு. நான் ஆக்சுவலாக ஒரு ஏத்திஸ்ட்டு. நான் அது அந்த கடவுள் நம்பிக்கை அதெல்லாம் இல்லாதவன். ஸோ போகலாம் அப்படின்னு கூப்பிட்டானுங்க போஸ்ட் பண்ணி. சரி ஓகே அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. சரி அதுதான் கிளம்புறோம். அப்படியே விளாக் பண்ணிடலாம். விளாக் போட்டு வர ரொம்ப நாள் ஆகுது. அதுவும் இல்லாமல் நியூ இயர் அதுமா ஒரு விஷயத்த பண்ணால் அந்த வருஷம் ஃபுல்லாக அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வர நிறையா பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் நம்மளே. சரி ஓகே வீடியோ போட்டால் இந்த வருஷமாவது கரெக்டாக நம்ம கன்சிஸ்டன்சியாக வீடியோ போட முடியுமா அப்படின்றத பார்ப்போம் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காகவே கிளம்பிட்டோங்க நம்ம விளாக் பண்ணுறதுக்காக. ஆக்சுவலாக நான் கோயில் போகிறேன் அப்படின்றதுக்காக விளாக் பண்ணல, விளாக் பண்ணணுமே அப்படின்றதுக்காக தான் நான் கோயிலே போகிறேனே. அதை புரிஞ்சுக்கோங்க. சரி ஓகே, ஆக்சுவலாக என்ன கோயில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். அந்த கேள்வி தாங்க எங்களுக்கும் இருக்குது. நாங்கள் என்ன கோயில் போகிறோம் அப்படின்ட்டு யார்கிட்ட கேட்குறது, எங்கே போகிறது, என்ன எதுன்னு தெரில. ஆனால் பசங்க ஈஸியாக தான் போகணும் அப்படின்ட்டு ஒரு டிசைட் பண்ணிட்டானுங்க. அதனால் இப்போ ஈசிஆருக்கு போயிட்டோம். அவ்வளோதான். ஈசிஆரில் என்ன கோயில் இருக்கோ அதுக்கு இப்போ போக போகிறோம். அவ்வளோதாங்க. வந்துச்சா? சரி எங்கே இப்போ எங்கே போகிறோம்? கோவளம் பீச் போயிடலாம். சரி கரெக்டாக இருக்கும். மகாபலிபுரம் ஏற்கனவே போயிட்டோம், இருந்தாலும் 2வது கியர்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
அதுதாங்க இப்போ தான் வந்து டிசைடே பண்ணுறோம். லெஃப்ட்டில் ஏதோ ஒரு கோயில் இருக்குமா, அந்த கோயிலுக்கு போயிட்டு எங்கன்னா அப்படியே போகலாம். அவன் என்ன சொல்கிறான்னா மகாபலிபுரம் போகலான்றான், நான் என்ன கோவளம் போகலான்னு. அது என்ன, அதாவது இது பிளானிங் விளாக்லாம் கிடையாது, விளாகிங் பிளான் இது, அப்படி கூட வச்சுக்கலாம். அதாவது பிளான் பண்ணி விளாக் பண்ணுறோம் அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம விளாக் பண்ணணுமே அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணுறோம், அதை மனசில் வச்சுக்கோங்க. அப்படின்ட்டு எல்லா கேங்லேயும் ஒருத்தர் இருப்பான்ல, நம்ம ரைடில் எப்போவுமே அந்த மாதிரி ஒரு சம்பர்சன் ஒருத்தர் இருப்பான். அந்த மாதிரி வந்து இது அங்கே போயிட்டு இருக்கான்ல, ப்ளூ கலர் செக்குடு ஷர்ட்டு, பின்னாடி போகிற எம்டியில் ரெண்டாவதாக உட்காந்துருக்கான்ல. ரெண்டாவதாக தான் உட்காந்துருப்பாங்க டபுள்ஸ்னால், இருந்தாலும் சும்மா ஒரு பேச்சு சொல்கிறதோ இந்த பையன் தாங்க. அவன் வந்து பெரிய ஒரு திருப்பதி லட்டை எங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. என்னென்னா கால் ஒரு 10-20 வாட்டி கால் பண்ணோம், எடுக்கலை ஆள். சரி அவ்வளோதான் அப்படின்ட்டு நாங்கள் சரி அவன் வரலன்னா இன்னொரு பையனாலேயும் வந்திருக்க முடியாது. சரி ஓகே அப்படின்ட்டானா. அவன் வண்டி இருக்குது டியூக்கு, பட் வந்து வண்டி மட்டும் தான் இருக்குது, மிச்சம் எதுவுமே கிடையாது. அதில் ஆர்சி கிடையாது, லைசன்ஸ் கிடையாது, அந்த நாய்கிட்ட எதுவுமே கிடையாது. அதனால் சரி அவன் வண்டி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வண்டியில் போகிற மாதிரி ஐடியா. அப்புறம் பார்த்திங்கன்னா அவன் அப்படி இந்த மாதிரி பெரிய ஸ்வீட்டாக ஒன்று கொடுத்துட்டான். டைம் வந்து இப்போ கரெக்டாக 11:56 ஆகுதுங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து வீட்டில் அந்த பெட்ரோல் பங்க்லேருந்து கிளம்பும் போது டைம் வந்து 11 கரெக்டாக 11 இருக்கும். பிளானிங்லாம் கிடையாது, கரெக்டாக நான் பார்க்கும்போது அங்கே வந்து 11. அங்கே தான் நான் ட்ரிப்பும் செட் பண்ணேன். ட்ரிப்பு கிலோமீட்டர் வந்து 21.7 ஓடி இருக்குங்க, 28 ஆக்சுவலாக. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லியாச்சு. வண்டி வந்து மொத்தம் 3 வண்டி போகுது. 3 வண்டியில் 2 வண்டியுமே வெர்ஷன் 2 எம்டி. எனக்கு ரொம்ப நேக்கடு பைக்கில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி. அப்புறம் வந்து நம்ம செல்லக்குட்டிங்க ஸ்மார்ட்டு, ஃபேமிலியாக இருக்கும், தப்பிச்சிங்க. இல்லைன்னா அசிங்கமாக திட்டிருப்பேன். அதுதாங்க. சரி நான் என்ன நினச்சேன்னா, அந்தளவு டிராஃபிக்காக அங்கே மட்டும்தான் அடையார் வரையும் தான் டிராஃபிக் ஓவராக இருக்கும், அடையாருக்கு அப்புறம் டிராஃபிக் இல்லாமல் தான் இருக்கும் அப்படின்னு தப்பாக கெஸ் பண்ணிட்டேன். அடையார் வரையுமே டிராஃபிக் இல்லைங்க. அதனால தான் நாங்கள் வந்து விளாக் பண்ணல. சரி ஓகே இது டிராஃபிக் போனதுக்கப்புறம் விளாக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நிறைய பேச வேண்டியது இருக்கா, அதனால் எனக்கு வேறு அதை எதை யோசிச்சு ஃபஸ்ட்டு யோசித்ததெல்லாம் அதுக்கப்புறம் மறந்து போயிடுறேங்க நான் வேறு. அதனாலேயே சரி ஓகே அப்படின்ட்டு விளாக் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டிராஃபிக்காக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா கோயிலே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும்னு நினைக்கிறேங்க எனக்கு தெரிஞ்சு. அதனால் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது என்னன்னு தெரில எனக்கு. அதனால தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க டிராஃபிக்காக இருந்தால். ஒரு விஷயம் என்னென்ன இப்போ சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால், இப்போ வந்து கரெக்டாக 1ஆம் தேதி 1ஆம் மாதம் 2023. நிறைய பேர் ரெசல்யூஷன்லாம் எடுத்திருப்பீங்க. நிறைய பேர் அடிக்கக்கூடாது மீன்ஸ் தம்மு சரக்கு அந்த மாதிரி நீங்கள் வேறு எதுனா போயிட போகிறீங்க. பரவச நிலையெல்லாம் இனிமேட்டு போகக்கூடாது. பரவச நிலை மீன்ஸ் எப்படி சொல்கிறது, இந்த அதான் அந்த ஒரு சில விஷயங்கள்லாம். நிறைய பேர் அடிக்காமையும் இருப்பீங்க, நிறைய பேர் இனிமேல் அடிக்கக்கூடாதுன்னு நினச்சி நைட்டும் அடிப்பீங்க. அவங்களுக்குலாம் ஒன்று சொல்லிக்கிறேன், வேணாம், எதுக்கு அந்த மாதிரி தாங்க சொல்லணும். என்ன பேசுறதே தெரிலங்க. எனக்கு விளாக் பண்ணுற மூடே கிடையாது. ஆக்சுவலாக செம்ம விளாக் வந்து ரைடு வந்து செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக போயிட்டுருக்கு. அதே இடத்துல வந்து ஒரு சில நேரத்தில் ஒரு மாதிரி மொக்கையாக போன மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. என்னென்னா நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டோம். ஆக்சுவலாக பீச் தெரியுது இப்போ வேறு லெவலில். கோயிலுக்கு போயிட்டு நம்ம வந்து சரி அப்படின்ட்டு நம்ம அந்த மஸ்டி நாராயணியா டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். அந்த கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்திருப்போம். அங்கே வந்து என்னென்னா அப்படியே அங்கே வந்து அப்போல்லாம் யாருமே வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சந்து ஃபுல்லாகவே செம்மட்டு ஒரு மாதிரி செம்ம கும்பலாகிடுச்சு. பேரிகேட்லாம் போட்டு வெறுப்பாக இருந்தது. சரி அப்படின்ட்டு நான் வந்து அந்த கோயிலுக்கு போகலைங்க. நான் வந்து அந்த கோயிலுக்கு போகாமல் அப்படியே சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம் திருப்பி. சரி இப்போ எங்கே போகிறதுனே தெரியாமல் திருப்பி நாங்கள் மகாபலிபுரமா இல்லை கோவளமா அப்படின்னு சொல்லிட்டு 2 இடத்துல கன்ஃபியூஷனாக அப்படியே போயிட்டே இருக்கிறோம். ஒரு பையன் என்ன சொல்கிறான்னா மகாபலிபுரம் போகலான்றான், இன்னொருத்தர் என்ன சொல்கிறானுங்கன்னா கோவளம் போகலான்றான். நானும் ஆக்சுவலாக கோவளம் பீச் போனது கிடையாது, கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் எல்லா பீச் மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் சரி போனது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்னும் 2 பேர் என்னென்னா எங்கே போகிறது அப்படின்னே தெரியாமையே உட்காந்துட்டுருக்கானுங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறது, நம்ம வந்து விளாக் ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் இவங்களுக்கு வந்து டீ கடை தேட தோணுங்க இவங்களுக்கு. நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், கரெக்டாக விளாக் ஸ்டார்ட் பண்ணுவேன், நிறுத்து சைடில் வா டீ கடைக்கு போ அப்படின்றானுங்க ஒரே வார்த்தையாக. சரி ஓகேங்க, நாங்கள் அப்படியே பசங்களாம் வந்து டீலாம் குடிப்பானுங்க. டீ குடிச்சிட்டு நம்ம அப்படியே டீலாம் குடிக்க மாட்டோம், ஏன்னா டீலாம் சுத்தமாக பிடிக்காது. அதனால் வந்து ஜூஸ்லாம் குடிச்சிட்டு நான் உங்களுக்கு அப்படியே விளாக் கண்டினியூ பண்ணுறேன். சாவியை தான் தெரியும், வேறு ஒன்றும் இல்லை. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் அடுத்து டீலாம் குடிச்சு முடிச்சுட்டு இந்த கதையை ஸ்டோரியை சொல்கிறேன் உங்களுக்கு. நான்
எப்போ இவ்வளோ நேரம் ஒரு டிராஃபிக்லேயே பார்த்துட்டு இந்த இடம் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு ரைடு ஒன்று வந்தது மீன்ஸ் ரைடு போகிற மாதிரி பிளானிங்கில் இருந்தது. அது எப்போ கிறிஸ்மஸுக்கெலாம் முன்னாடி, அதாவது திஸ் மந்த் பிஃபோர் மந்த் வந்து 8 கிளம்புற மாதிரி கொல்லி ஹில்ஸ் ஆக்சுவலாக போகிற மாதிரி பிளானு. பட்டு நமக்கு தான் தெரியுமே, நம்ம ரெடியானால் பசங்க சொதப்பிருப்பானுங்க, இல்லை பசங்க சொதப்பினா இன்னொரு சில பசங்க சொதப்பிடுவானுங்க, அந்த மாதிரி தான். பட் நான் ரைடு அப்படின்னா நான்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இது வரையும் நான் சொதப்பின ரீசன் எனக்கு தெரிஞ்சு ஒரு வாட்டி கூட, அதாவது எவ்வளோ அது ரைடை விட இம்பார்ட்டண்டான ஒர்க்ஸ் இருந்தால் கூட நான் அந்த ஒர்க்கை கேன்சல் பண்ணிட்டு ரைடுக்கு கிளம்பிடுவேங்க. ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் பைக் ஓட்டுறது, அந்த ஒரு நேச்சர் ரசிக்கிறதுன்றது. ஸோ அதனால் இது எப்படி நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுனா, இந்த பிளான் ஆக்சுவலாக எந்தே கிடையாது. இந்த கோயிலுக்கு போய்ட்டு நாளைக்கு ஒரு சின்ன ரைடு போகலாண்டா அப்படின்ற மாதிரி பிளான் எனக்கே கிடையாது. இவனுங்க தான் சொன்னானுங்க சும்மா போகலாண்டா, சரி ஓகேடா போகலாண்டான்னு சொல்லிட்டேன். ஆனால் இவனுங்க தூங்கிட்டானுங்க. நான் வந்து ஏந்திரிங்கடா அப்படின்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு கிளம்பிட்டு இருக்கேங்க. அப்போனா பார்த்துக்கோங்க ரைடு இந்த ட்ராவலிங்லாம் எனக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றத நீங்களே நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடம் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக காலிலேருந்து ஒரே டிராஃபிக்காக ஓட்டி வெறியாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சி லைட்டாக பிரைட் ஆகுதுங்க. இங்கே வீடியோ தான் சூப்பராக வீடியோ எடுக்கலாமா? போடலாம். குனிஞ்சா நம்ம பைக் போயிடுங்க. எஸ்ஆர்பி நம்ம வீடியோ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா சிரிச்சு ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்குது அப்படி இப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து பேசி ஸ்டார்ட் பண்ணிருப்போம். பட் வந்து லாஸ்ட்டாக வந்து அந்த மாதிரி சினன் என்டர்டெயின்மெண்ட்டுக்கே வந்து வேலையே கிடையாது. ஏன்னா அவ்வளோ ஒரு கேவலமாக போயிடுச்சு அந்த டே வந்து. லாஸ்ட் டைமில் சொதப்பிருச்சு. ஆக்சுவலாக வீடியோவில் நீங்களே பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ஃப்ரெண்ட் வந்து வீலி பண்ணி கீழே உழுக போயிருப்பான். பட் வந்து யாருக்கும் எதுவுமே ஆகலை. பைக்குக்கு மட்டும் லைட்டாக பின்னாடி அந்த டெயிலில் வந்து கொஞ்சம், அதாவது ரொம்ப அடிலாம் கிடையாது, கொஞ்சம் அடி தான். அது நாங்கள் மாற்றியாச்சு, அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூ கிடையாது, ப்ராப்ளம்லாம் எதுவும் ஆகலை. ஸோ அதனால் நீங்கள் எதுவும் நினச்சிக்கோனா. அதே மாதிரி பசங்களுக்குலாம் எதுவுமே ஆகலைங்க, யாரும் கீழே விழுந்து எதுவும் பெரிய அடிலாம் கிடையாது. பெரிய அடின்றதை விட அடியே கிடையாது, ஒரு சின்ன கீறல் கூட கிடையாது. அதே மாதிரி நான் வந்து அதுக்கப்புறம் சொல்லிட்டேங்க, இந்த மாதிரி வீலிலாம் வந்து தேவையில்லாதுரா, பப்ளிக் பிளேஸ்லலாம் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னா நானும் நிறையா சொல்லிட்டேன் அவனுங்கிட்ட. நீங்களுமே நம்ம வீடியோ யாருனா பார்க்குறீங்கனாலும் சரி, அவங்களுமே வந்து பப்ளிக் பிளேஸ்லேயும் சரி, நார்மல் ரோட்ஸ்லேயும் சரி, நான் வீடியோலேயே ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நார்மல் ரோட்லையுமே சரி, வீலி இந்த ஸ்டண்ட்லாம் அதெல்லாம் வந்து தயவு செஞ்சு யாருமே பண்ணாதீங்க. பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்குமே அந்த கிரேஸ் இருக்கும், அந்த ஆசைன்றது இருக்கும். பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை உண்மையாலுமே உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னல் ஸ்டண்டராக வந்து மாறிடுங்க. ஒரு ரைடிங் கியர்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, ஹெல்மெட் அண்டு பைக் வந்து புது பைக்கில் யாருமே தயவு செஞ்சு பண்ண ட்ரை பண்ணாதீங்க. என்னோட ஒப்பீனியன் அதுதான். புது பைக்கில் யாருமே தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அதில் வந்து லைட்டாக கீழே விழுந்து எதனா ஆச்சுன்னா கூட செம்ம டேமேஜ் ஆகிடும். ப்ரொஃபஷ்னலாக வந்து நான் ஸ்டண்ட் கற்றுக்கணும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் எதனா ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு நிறையா பேர் இருக்காங்க. நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும். யூடியூப்லேயுமே சரி, இன்ஸ்டாலையுமே சரி நிறையா பேர் இருக்காங்க. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நம்ம ஒன்று ஆகணும் அப்படின்னு நினச்சோன்னா அதெல்லாம் கண்டிப்பாக இல்லைங்க. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. அதுக்கான எஃபர்ட் மட்டும் நம்ம கண்டிப்பாக போட்டாகணும், வேறு ஒன்றும் இல்லைங்க. ஒரு செகண்ட்ஸில் ஏதோ ஒரு பைக் ஆர்டிஆரோ இல்லை ஏதோ பல்சரோ இல்லை என்எஸ்ஓ எம்டிஓ ஏதோ ஒன்று செகண்ட்ஸில் எப்படி இருந்தாலுமே சரி, மைலேஜ் தர வண்டியுமே இருந்தாலும் சரி, மைலேஜ் தராத வண்டியுமே இருந்தாலும் சரி. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டண்ட் அப்படின்னும் போது வந்து ஒரு பர்டிகுலர் ஜோனில் தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அதனால் வந்து நம்மளுக்கு வந்து மைலேஜ் அப்படின்றது வந்து ஒரு முக்கியத்துவமாக இருக்காது. ஸோ எந்த பைக் கிடைக்குதோ அதை வாங்கி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். என்னோடய ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா யாருமே தயவு செஞ்சு புது பைக்கில் வந்து ஸ்டண்ட்டு ட்ரை பண்ணாதீங்க. இங்கே வந்து வெயில் கரெக்டாக சன் வந்து கரெக்டாக ஃபேஸில் அடிக்குது, அதனால் உங்களுக்கு அப்படின்னு தெரில, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி ஓகேங்க, அதான் இந்த சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இது வந்து எண்டிங்லாம் கிடையாது, இது இன்னுமே வந்து ஒரு பாட்டு இருக்கும். அது பாட்டுன்றதை விட இதோட கண்டினியூட்டி தான். பார்ட்டாலாம் நான் வந்து போட்டிருக்க மாட்டேன் இந்த எபிசோடு வந்து. ஏன்னா இது வந்து நம்ம ஒரு எப்படி சொல்கிற பிளானிங்கே இல்லாமல் தான் போயிருப்போமா. ஸோ அதனால் வந்து இதை பாட்டாலாம் நான் வந்து போட்டிருக்க மாட்டேன். இது ஒரு கண்டினியூட்டி ஆள் தான். ஆக்சுவலாக வீலியோட முடிச்சிருப்பேன். அந்த வீலிக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத வந்து அடுத்த பாட்டில் வந்து நான் வந்து அப்படியே போட்டிருப்பேங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரி ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. கீழே தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான இருக்கும், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானே அழுத்தி ஆள்ல போட்டுக்கோங்க. சரி ஓகேங்க, பாய்.